நமது மனம் இடைவிடாமல் எதை நினைக்கிறதோ அதை அடைந்தே தீரும். அளந்து பேசினால் புத்தியில் தெளிவும் வாக்கில் பிரகாசமும் உண்டாகும். தியானம் செய்தால் பாவ விஷயங்களில் மனம் ஈடுபடாது. கல்வியை பணிவுடன் கற்க வேண்டும். பணிவு இல்லாத கல்வியால் பயனில்லை. எந்த செயலையும் அதற்குரிய முறையோடுதான் செய்ய வேண்டும். அதுவே நியாயமான வழி. ஒவ்வொருவரின் பார்வைக்கும் நியாயம் வெவ்வேறாக தோன்றினாலும் பொது நியாயத்தை செய்வது நல்லது. சாப்பிடும்போது கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். மௌனமாக இருந்தால் கலகம் உண்டாகாது. பிறரிடம் உள்ள நற்குணங்களை பார்க்க வேண்டும். மன தூய்மை பெறவே வழிபாடு செய்கிறோம். பக்தியோடு உண்பதால் நல்லெண்ணம் வளரும். நல்லவர்களாக வாழ்வதற்கும் வழிவகுக்கும். நாம் அனுபவிக்கும் எல்லாவற்றையும் கடவுளுக்கு சமர்ப்பித்த பிறகே பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு ஏற்பட்டே தீரும். இதையே கர்மா என்கிறோம். இதுவே மகாபெரிவா அருள்வாக்கு.